ஏய் சந்தோஷ், அங்க பாரு, வாத்தி ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு இது பிடிக்கல. என்னது இது? பரிமளாமா லக்ஷ்மியை கூட்டிட்டு வரேன்னு போனாங்க. இவ்வளவு நேரமா? அது ஒண்ணும் இல்ல பிரதிபா, லக்ஷ்மி வீட்டுல ஏதாவது ஸ்பெஷலா சமைச்சிருப்பாங்க. அது பார்த்த உடனே பரிமளா எதுக்கு போனான்னு மறந்து போயிருக்கும். உடனே தட்டெடுத்து சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்திருக்கும். அதுதான் நடந்திருக்கும். ஆனா லட்சுமி அப்படி உட்கார வைக்க மாட்டாளே. அவ வீட்டுல அவ மாமனார் வேற இருக்காரு. பரிமளாவை பார்த்தாலே அவர் கடுப்பாயிடுவாரு. அவர் யார பார்த்துதான் கடுப்பாகல? ஓ காட், அது எப்படிதான் பிறக்கும் போதே ஒரு மனுஷன் சிடுமூஞ்சியா பிறந்திருப்பாருன்னே தெரியல. ஏன் சேச்சி, அந்த லக்ஷ்மியோட மாமனார் என்னைக்காவது சிரிச்சு நீங்க பாத்திருக்கீங்க? இல்ல. ஓகே, நாம இன்னும் ஒரு 2 minutes பார்க்கலாம், இல்லைன்னா எல்லாரும் கிளம்பிடலாம். அது எப்படிமா? எப்பவும் லட்சுமி வராம நம்ம போனதே இல்லையே. ஓஹோ, ஏன் அவங்கதான் உங்களுக்கு காய்கறி வாங்கி கொடுக்கறாங்களா? இல்ல உங்க காய்கறி செலவு மொத்தமும் அவங்க ஏத்துக்கறாங்களா? அத விடு பிரதிபா, யூஷுவல் ஆயிட்டு உங்க அத்தை தானே காய்கறி எல்லாம் வாங்கும். இன்னைக்கு என்ன பிரதிபா வந்திருக்கு? யாரு இவங்களா? நீங்க வேற சேச்சி, அவங்களுக்கு கண்ணு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. வாங்குற காய்கறி எல்லாம் சொத்த காயா வாங்கிட்டு வராங்க. அப்புறம் வாங்கிட்டோமேங்கிறதுக்காக அதை சமைச்சு வச்சுட்டு உடம்பு சரியில்லாம படுத்துக்கிறாங்க. எதுக்கு வம்புன்னு தான் இப்ப நானே மார்க்கெட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். யூ நோ சம்திங், எனக்கு ரா வெஜிடபிள்ஸ், கிரீன் வெஜிடபிள்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இவங்க கடைக்கு போனா எல்லாரும் வந்துட்டாங்களா? அதோ வெயிட் பண்றாங்க. கேரட் இதை தவிர வேற எதுவுமே வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்பா வந்துட்டாங்கப்பா. கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லேட் ஆகிறதுக்கு என்ன காரணம் சொல்லு லக்ஷ்மி. லக்ஷ்மி வீட்ல புதுசா ஒரு மைக்ரோ ஓவன் வாங்கிருக்காங்க. இஸ் இட்? மைக்ரோ ஓவனா? நைஸ். அப்போ இனிமே லக்ஷ்மியோட சமையல்ல இருந்து அவங்க வீட்ல எல்லாருக்கும் விடுதலை, அப்படிதானே? இல்ல இருக்க வேண்டியதானே? புது மருமக வந்திருக்காங்க, வீட்ல எல்லாத்தையுமே புதுசா மாத்தணும்னு நினைப்பாங்க. டோர் மேட், இன்னும் இந்த தொடப்பம் வரைக்கும் புதுசா இருந்தா எல்லாமே நல்லா தானே இருக்கும். இல்ல லக்ஷ்மி? விட்டா பேசிட்டே இருப்பீங்களே. அர்ச்சனாவை இன்னும் காணோம். எப்போ வருவாளோ? எங்க உங்க சம்சாரங்க? அவங்களுக்காக அர்ச்சனா தான் சார்பா தான் நான் வந்திருக்கேன். அவளுக்கு கை கால் வலின்னு சொன்னா, சரி நீ வீட்டுல கொஞ்சம் ஓய்வேடு, உன் சார்பா நான் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இதுல உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே. வாவ், பரவாயில்ல. வாழ்ந்தா உங்க வைஃப் மாதிரி வாழணும். இப்படி தலை மேல வச்சு தாங்கறதுக்குன்னு ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கெல்லாம் பெரிய கொடுப்பன வேணும். இல்ல சேச்சி? ஆமா பிரதிபா, எனக்கும் தான் ஒண்ணு வந்து வாச்சிருக்கேன். சாப்பிடுற தட்டு கூட கழுக கொண்டு வந்து வைக்காம பറ്റിல்ல பிரதிபா. உட்கார்ந்த இடத்துல கைய கழுகிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. அதுக்கு என்னமா பண்ண முடியும்? வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஸ்டாப். உங்க வீட்ல எல்லாம் சிதம்பரம் ஆட்சி நடக்குது, என் வீட்ல மீனாட்சியோட ஆட்சி ஒளி பிரகாசமா நடந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்க கடுப்பாவீங்க, ஆகிட்டு இருக்கீங்க, ஆகிட்டே இருப்பீங்க. சரி, நான் முன்னால போயிட்டு இருக்கேன், நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. உல்லாச புலகம் எனக்கே சொந்தம். ஜயட ஜயட ஜயட. பேரும் பேத்தி எல்லாம் எடுத்தாச்சு. இந்த வயசுல இந்த கிழத்துக்கு ஆட்டம் பாட்டத்தை பாத்தியா? மனசுக்கு வயசு ஏது பிரதிபா? ஓ, நான் சொல்றது கரெக்ட் தானே லக்ஷ்மி? டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? ஆமா, டயத்துக்கு கிளம்பி போய் நம்ம என்ன ராக்கெட்டா விட போறோம்? 2 கட்டு கீரை, ஏதோ 4 காய்கறி, அவ்வளவுதானே வாங்க போறோம். அதுவும் வீட்டுக்காரர் என்ன சொல்லி அனுப்புனாரோ அதை தானே வாங்க போறோம். நம்ம ஆசைக்கு என்னைக்கு நம்ம வாங்கிருக்கோம்? சேச்சே, என்ன அப்படி சொல்லிட்டேன்? நான் எனக்குமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்குவேன். எனக்கு பிடிச்சதெல்லாம் எங்க வீட்டுக்காருக்கும் பிடிக்கும். அது சரி, நீ காய்கறி வாங்குறதானே பாக்குறோம். நீ சமைச்சு நாங்க கண்டுட்டே இல்ல. ஏ லக்ஷ்மி, உங்களுக்கு இந்த மாதிரி எந்த கஷ்டமும் இல்லல்ல? ஐ மீன், இத வாங்க, இத சமைச்சு கொடு, இது நல்லா இருக்கும், இத நீ இப்படி செய்யாத அப்படின்னு சொல்றதுக்கு உங்க ஹஸ்பண்ட் இல்லையேன்னு சொல்ல வந்தேன்.
பேசுறீங்க? இது என்ன பேச்சு? சமைக்க உத்தரவு போடுறதுக்காக செத்து போன மனுஷன் திரும்பியா வர போறாரு? சரி சரி, நான் கிளம்புறேன். வாங்க. லக்ஷ்மி, கோச்சுக்கிட்டீங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போயிட்டு வரதுக்கு லேட் ஆச்சுன்னா அப்புறம் அப்பா தேட ஆரம்பிச்சிடுவாரு. நீங்க உங்க மாமனார பத்தி கவலைப்படுறீங்க. நான் கவலைப்படுறதுக்கு மாமனார் மட்டும் இல்லாம மாமியாரும் வேற சேர்ந்து இருக்காங்க. என்னதான் எனக்கு பிடிச்சத நான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டாலும் அவங்க விருப்பத்தையும் சேர்த்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. இல்லத்த? ஆமாமா. உனக்கு என்ன பிரதிபா? நீ குடுத்து வச்சவன். வீட்டுக்கார துபாய் அனுப்பிச்சிட்டு நீ ஹாயா இருக்க. ஏதோ ஒண்ணு நீ வாங்கி கொடுத்தா உங்க அத்தை சமைக்க போறாங்க. நீ சாப்பிட்டு ஆபீஸ் கிளம்பிடுவேன். நாங்க அப்படியே அதானே, நாளை ஃபுல்லா டிவி பார்க்க வேண்டியது. யார் வீட்ல என்ன சமைக்கிறாங்கன்னு போய் மோப்பம் பிடிக்க வேண்டியது. அக்கம் பக்கத்து வம்பெல்லாமே அடுத்தவங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கே. நாங்களும் பிஸி தான். கொஞ்சம் விட்டா போதுமே, வாரிடுவீங்களே. வாங்க. வாய் மட்டும் இல்லைன்னா இவளை யாரு மதிப்பாங்க? வீட்டுல ஒரு வேலை செய்யறது இல்ல, ஒரு துரும்ப கூட தூக்கி போடுறது இல்ல. வீட்டுல அத்தனை வேலையும் நான் பண்றேன். பத்தா குறைக்கு என் வீட்டுக்காரர் துணி துவைக்க போடுறதுல இருந்து இவ துணியை இஸ்திரி பண்ற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றாரு. ஆனா பேச்சு எனக்குன்னு வந்து வாச்சாளு. எல்லாம் என் தலையெழுத்து. வாங்க போலாம். அவ்வளவுதான்ப்பா. சரி, கேக் ரெடி. ஓகே, இதை அப்படியே தூக்கி அவன்ல வச்சு 40 மினிட்ஸ் பேக் பண்ணிடு. ஓகே சார். ஐ, இன்னைக்கு என்ன கேக்கு? முதல்ல கையில இருக்கிற ஐஸ்கிரீம் முடி, அப்புறம் கேக்க பத்தி யோசிக்கலாம். போங்க சார், எவ்வளவு ஆசையா கேக்குறேன்னா கேக்குறதுக்கு பதில் சொன்னா உங்களுக்கு என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? கேக்குக்கு விதவிதமா பேர் வைக்கிறதுல என்ன இருக்கு? ஒவ்வொரு கேக்கும் ஒவ்வொரு விதமா ருசிக்கணும். அதுக்கு என்ன செய்ய முடியும்னு யோசிக்கணும். கேக்குல என்ன சார் வெரைட்டி காட்ட முடியும்? வேணா கலர் மாத்தி காட்டலாம், எசன்ஸ மாத்தி ஊத்தி வேற வேற ஸ்மெல் கொண்டு வரலாம். ஆனா எல்லா கேக்கும் பேசிக்கா ஒரே டேஸ்ட் தான் சார். அது சரி, எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லிருக்க தெரியுமா? கேக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எல்லாமே அப்படிதான். பேக்கேஜிங் மட்டும்தான் வேற வேற, உள்ள இருக்கிற சரக்கு ஒண்ணுதான். ஓ, எனிவே இன்னைக்கு கேக் ரெடி. அவன்ல வைக்க சொல்லிருக்க. 40 மினிட்ஸ் ஆனதும் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டா போதும். ஓகே. வேணும்னா 1-2 பீஸ் சின்னதா கட் பண்ணி சாப்பிட்டுக்க. மீதிய பத்திரமா எடுத்து உள்ள வை. நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன். ஷாப்பிங்கா? நானும் வரேன் சார். காய்கறி வாங்க போறேன். சந்தையில சேரு சகதியமா இருக்கும், பரவாயில்லையா? சேச்சே, சேரு நோனோ, எனக்கு செட் ஆகாது. அதான் உனக்கு கூப்பிடல. அது சரி, காய்கறி வாங்குறதுல என்ன உங்களுக்கு இவ்ளோ பரவசம்? சந்தையில ஒரே கப்படிக்கும், பத்தாததுக்கு கசகசன்னு ஒரே கும்பல் வர. அங்க போய் நீங்க எப்படிதான் என்ஜாய் பண்றீங்களோ? அங்கதான் நீ தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி. கப்படிக்குன்னு சொன்ன பாத்தியா? இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசனை தான். எல்லா காய்கறியும் ஃப்ரெஷ்ஷா தோட்டத்துல இருந்து வந்து இறக்கும். ஒவ்வொரு காய்க்கு தனித்தனியா ஒரு வாசனை இருந்தாலும் எல்லாம் சேர்ந்து வர வாசனை இருக்க, அது அல்டிமேட். சுத்தம். உனக்கு புரியல மேடி. ஃப்ரெஷ்ஷா ஒரு குடமிளகாவை கையில எடுத்து பாக்குறப்போ அந்த செகண்டே அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு மனசுல ஒரு கற்பனை குதிரை ஓட ஆரம்பிக்கும். கற்பனை குதிரையா? பச்சை பசேல்னு கீரை கட்டுங்க, மலை மலையா முட்டைக்கோசு, சடார்னு வெளிச்சம் வந்த மாதிரி குவிச்சு கிடக்கிற கேரட். இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு ஒரு தனி டேஸ்ட் வேணும். நீங்க ஒரு மார்க்கமான ஆள் தான் சார். இருந்துட்டு போறேன். என்ன இப்போ? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட். எனக்கு இதுல டேஸ்ட் என்ன இப்போ? எனிவே, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? மொத்தமா நீயே தின்னு காலி பண்ணிடாத. ஜஸ்ட் டேஸ்ட் பார்த்துட்டு மிச்சத்தை பத்திரமா எடுத்து வை. ஓகே. முதல்ல இது முடி. என்ன சொல்லிட்டு போனாரு சாரு?
மொத்தமா எடுத்து சாப்பிட்டு மிச்சத்தை எடுத்து பத்திரமா வைன்னு சொன்னாரா, இல்ல பத்திரமா வச்சதை எடுத்து சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறத உள்ள வைன்னு சொன்னாரா? ஏதோ ஒண்ணு சாப்பிடுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது போதும் நமக்கு. பரவாயில்லையே, எப்படி யூஸ் பண்ணணும்னு எழுதி கொடுத்துருக்கான் போல இருக்கு. வசதியா போச்சு. நல்லா தெளிவா போட்டிருக்கானே. இது இந்த பட்டனை சமைக்கிறது இவ்வளவு ஈஸியா? சரி, இன்னைக்கு செஞ்சு பார்த்துருவோம். லட்சுமி இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கானே தெரியலையே. பாப்போம் பாப்போம். ரசம் கூட்டு இருக்கு, ஆறி போய் கிடக்குது. இத நம்ம சூடு பண்ணி பார்த்துருவோம். இதை எப்படி ஆன் பண்றது? இதுதான் 30 செகண்ட்ல சூடாயிருமாம்ல. அதையும் பார்த்து சந்தோஷ், சீக்கிரம் ஓடி வாடா. தாத்தா, இந்த புது மிஷினு ஓட்ட மிஷினு. ஓட்ட மிஷின் கிச்சன்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். பொண்டாட்டிய கடைக்காரன் ஏமாத்தி விட்டான்டா. என்ன தாத்தா, என்னாச்சு? ஐயோ, கிட்ட போகாதடா, அது வெடிக்கும்டா. வெடிக்குதா? என்ன சொல்றீங்க நீங்க? சொல்றேன்ல வெடிக்குதுன்னு. ஓட்ட மிஷினை வாங்கிட்டு வீடு பூரா கரண்ட் ஷாக் அடிக்க வச்சுட்டான். ஏன் தான் இப்படி புத்தி கெட்டு போய் அலையிறியோ? காசுக்கும் கேடு, உசுருக்கும் கேடு. ஐயோ தாத்தா, கொஞ்ச நேரம் புலம்பாம இருங்க. பவி பாத்து. பவி, இப்படிலாம் இதுல இருந்து சவுண்ட் வரக்கூடாதே. எனக்கும் அதான் புரியல சந்தோஷ். இரு பாக்குறேன். தாத்தா, இத ஆபரேட் பண்றதுக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டுக்கலாம்ல? உடனே எது கூப்பிடுன? அவன் தான் இதுல எப்படி செய்யறதுன்னு எழுதி கொடுத்துருக்கான்ல. இதுல என்ன போட்டிருக்குதோ அதைத்தான் நானும் செஞ்சேன். அவன் இந்த ஓட்ட பீஸ உன் தலையில கட்டிட்டான். நீயும் கவனிக்காம வாங்கிட்டு வந்துட்ட. இங்க பாரு, 6500 எள்ளு. மைக்ரோவேவ் அவன் எல்லாம் நல்லாதான் இருக்கு தாத்தா. நீங்க தான் சொதப்பிட்டீங்க. நான் சொதப்புனா கொன்னுருவேன் உன்னைய. நான் எல்லாம் கரெக்டா தான் செஞ்சேன். டே சந்தோஷ், நீ ஏன் சொல்ற? நான் பண்ணதுல என்னடா தப்பு? சந்தோஷ், இங்க பாரு. இப்படி எவர் சில்வர் பாத்திரத்தை மைக்ரோவேவ்ல வச்சா வெடிக்காம என்ன பண்ணும்? இதுக்காக பின்ன வெள்ளியிலேயே பாத்திரம் வாங்கி வைப்பாங்க? இங்க பாருங்க, இந்த பாத்திரத்துல தான் எதனாலும் சுட வைக்கணும்.
மைக்ரோவேவ் அவனுக்கு எவர் சில்வர் எல்லாம் ஒத்து வராது. அதுக்கு இதுதான் கரெக்ட். ரொம்ப தெரியுமா உனக்கு? அவன் இந்த பேப்பர்ல அதெல்லாம் எழுதல. ஜவார் இந்த பேஜ் படிச்சீங்களா நீங்க? இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த பாத்திரத்தெல்லாம் வைக்கணும், இப்படித்தான் சமைக்கணும்னு இவன் யாரு நமக்கு ஆர்டர் போடுறதுக்கு? நமக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வோம். நம்மகிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ அதுல தான் சமைப்போம். ஊர் பேர் தெரியாத எவனோ ஒருத்தன் நமக்கு எப்படி உத்தரவு போட முடியும்? ஹலோ தாத்தா சார், நீங்க அந்த காலத்திலேயே கிராஜுவேட் தானே? அதுல என்ன டவுட் உனக்கு? MA B.Ed தெரியுமா? MA B.Ed படிச்ச தாத்தா சார் இந்த பாம்ப்ளெட்டை முழுசா படிச்சு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிருந்திருக்கலாம்ல. இருங்க, எப்படி இதை சுட வைக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன், வாங்க. நிறுத்து. நீ ஒண்ணு எங்களுக்கு சொல்லி தர வேணாம், எல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்படி எல்லாம் தெரிஞ்ச ஹெட் மாஸ்டர் எவர் சில்வர் பாத்திரத்தை கொண்டு போய் மைக்ரோ ஓவன்ல வைப்பாங்களா? பவி, மைக்ரோ ஓவனை நீ கொண்டு வந்து ஓபன் பண்ணி தாத்தாவுக்கு காட்டினல்ல, அப்பவே நீ சொல்லி கொடுத்துருக்கலாம்ல இந்த பாத்திரத்துல தான் குக் பண்ணணும்னு. சமைக்கும் போது சொல்லி கொடுத்துக்கலாம்னு நினைச்சேன். இது ஒரு தப்பாடா? டேய், உங்க அம்மாவுக்கு அறிவே இல்லடா. இவளுக்கு ரொம்ப இடம் கொடுத்து செல்லம் கொஞ்சி நாசம் பண்ணி வச்சுட்டா. நீயாவது உன் பொண்டாட்டிக்கு நல்லதை எடுத்து சொல்லு. இப்படிலாம் வீட்டுக்கு ஆகாத வேலையெல்லாம் செஞ்சா அப்புறம் தெரியும் செய்தி. அப்புறம் சந்தோஷ் தாத்தா, இந்த டப்பா ஒன்னும் சரியில்லை, எனக்கு இது பிடிக்கல. இந்த போன்ல பழைய பொருள்லாம் போட்டு விக்கிறதுக்கு ஒரு ஆப் சொன்னீல, அதுல இத போட்டு வித்துரு. ஏய் சந்தோஷ், அவரு கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. ஆனா யோசிக்க தெரிஞ்ச தாத்தா தான். ஒரு half an hour விட்டா அவரே கூல் ஆயிடுவாரு. நீ ஏதோ டென்ஷன் ஆகாத. எனக்கு என்னமோ இது 1/2 an hourல சரியாகிற மாதிரி தெரியல பவி. நீ என்ன பாரு, இனிமே டெய்லி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்தான் போகுது. எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை எல்லாம்? என்னமோ பண்ணு. வாங்க சார், வணக்கம். என்ன மணிக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். கடை பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஊர்ல இல்லையா சார்? ஊர்ல தான் இருந்தேன், கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். தக்காளி எவ்வளவு கிலோ? சார், பெங்களூர் தக்காளி கிலோ 26 ரூபா. 20 கிலோ ஹோட்டலுக்கு அனுப்பிடுறேன் சார். சரியா? தக்காளி எல்லாம் நல்லா இருக்கு சார். இந்தாங்கம்மா. அதா, நல்லா இருக்கியா? யாரு? அரி தம்பியா? என்ன ராசா, இந்த பக்கமே ஆளை காணோம். அட 10 நாளா தானே வரல, அதான் இன்னைக்கு வந்துட்டானே. 10 நாள் தான் ஆச்சா? அப்ப சரி. நேத்து கூட உன்னை டிவில பார்த்தேன்பா. நீ பெரிய ஆள ஆயிட்ட. நம்ம கடைக்கெல்லாம் எங்க வர போறேன்னு நினைச்சேன். நீங்க வேற. அதா, என்ன உடம்பு சுடுது? 2 நாளா காய்ச்சல் அடிக்குது ராசா. அதுக்காக பொழப்ப விட்டுட முடியுமா? அதா, அறிவு இருக்கா உனக்கு? ஊர்ல அவன் டெய்லி காய்ச்சல் வந்து செத்துக்கிட்டு இருக்கான். நீ என்னடா இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? என்னையா பண்ண சொல்ற? முதல்ல நீ டாக்டர் கிட்ட போ. நான் டாக்டர் கிட்ட போனா யாரையா வியாபாரத்தை பாக்குறது? இதெல்லாம் ஒரு மேட்டரா? இரு ஒரு நிமிஷம். டேய் முருகா சார், இங்க வா. நான் வரேன் சார். சொல்லுங்க சார், டீ சாப்பிடுறீங்களா? டீ எல்லாம் இருக்கட்டும், முதல்ல பாட்டியை நீ ஹாஸ்பிடல் கூட்டு போ. உடம்பு அப்படியே அனலா கொதிக்குது. சரி சார். சொன்னா கேட்க மாட்டேன். ஒண்ணும் ஆகாது, உன் கடையை நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. உனக்கு என்ன தலையெழுத்தா ராசா? எவ்வளவு பெரிய ஹோட்டல் வச்சிருக்க, நீ வந்து வியாபாரம் பண்றேன்னு சொல்றிய, சரி வருமா? எவ்வளவு பெரிய ஹோட்டல் இருந்தாலும் நான் செல்ல புள்ள தானே. நான் சொன்னா கேட்க மாட்டேன். நான் சொன்னா நீ கேட்கணும். கத்தரிக்காய் 30 ரூபா, கேரட் 28, தக்காளி 27, இந்த முட்டைகோசு 16 ரூபா, பீன்ஸ் வெண்டைக்காய் 19 ரூபாப்பா. சரி சரி, மத்தத நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல கிளம்பு. போ அத்தா, நீ கூட்டு போ. சரி சார். பாட்டிமா வாங்க. வா பாட்டிமா. நல்ல சான்ஸ் ஹரி, விட்டுறாத.
இன்னைக்கு கடையில உட்காந்து காய்கறி விற்க கத்துக்க போறேன். 1000 கலையில 65வது கலை. கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, பீன்ஸ் வாங்க வாங்க வாங்க.